சட்டக்கடை நேரடியானவர்கள் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு பொது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதியோட அறிவுரையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நீதிபதி கிட்ட வந்து பாகப்பிரிவினை வழக்கு வருது. அந்த இருதரப்பு வழக்காடிகளையும் வைத்துக்கொண்டு மற்ற வழக்கறிஞரை வைத்துக்கொண்டு அவர் சொல்றாரு, அந்த கேஸோட வீரியத்தை பார்த்துட்டு, இப்படி நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட யார் பெருசு, யார்கிட்ட சொத்து அதிகமா இருக்கு, நிறைய குறையா இருக்கு, இப்படின்றதுதான் போகும். மற்றபடி நீங்க உங்களோட சொந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமா எப்பயுமே வாழ முடியாது. வழக்கு மேல போய்கிட்டே இருக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருங்க. வழக்குகளை நீங்க சந்திச்சுக்கிட்டே வழக்கறிஞர்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றாரு. அதுக்கு ஒரு உதாரணத்தை என்ன சொல்றாரு, இதிகாச மகாபாரதத்தை சொல்றாரு. மகாபாரதத்துல என்ன நடந்துச்சு, இரு தரப்பினரும் மாண்டு போய் கடைசியில இன்க்ளூடிங் பகவான் கிருஷ்ணரும் இறந்து போயிடுறாரு. இப்ப என்ன இருக்குது, அந்த பூமி மட்டும்தான் இருக்கு. கடைசியில நம்மளும் அதே மாதிரிதான், நம்மளும் வந்து வழக்குகளுக்கு மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், வந்து கடைசியில் நம்ம இருக்க மாட்டோம், அந்த பூமி மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த உலகத்துல யாரும் எதுவுமே சொந்தமே கிடையாதுன்னு சொன்ன வந்து நீதியரசர் சேஷசாயி. நன்றி, வணக்கம்.